இந்த அன்னை இல்லத்தை கையகப்படுத்தி, இது ஒரு பெரிய தொகை அல்ல தமிழக அரசுக்கு, கையகப்படுத்தி இதை ஒரு அரசு நினைவிடம் இல்லத்தை முழுசா ராம்குமாருக்கு கொடுத்திருக்காங்க. அந்த ஆளு ஒரு உலகா கலப்பை, ஒரு கொடுமாடு. மனுவை கேட்கும் போது பதில் மனுவை நீங்க பண்ணவே இல்லை. அப்ப கோர்ட் என்ன செய்து எக்ஸ்பார்ட்டியா தீர்ப்பளிக்கிறாங்க. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் திலகம், ஆசிய பெருநடிகர், நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர் நடிகர் திலகம் அண்ணன் சிவாஜி அவர்களுடைய அன்னை இல்லம் இன்றைக்கு ஜப்தி என்ற அளவிற்கு வந்திருக்கிறது. இந்த அளவிற்கு அன்னை இல்லத்தை ஜப்திக்கு போற அளவுக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சு? சிவாஜி உண்மையிலேயே இதை எப்படி இவர் பாகப்பிரிவினை அல்லது சொத்து பத்துக்களை என்ன பண்ணிட்டு போனார் ஒரு உயிரோடு இருக்கையில? எப்படி இந்த சொத்து அன்னை இல்லம் இவர்கள் ராம்குமார் மகன் கைக்கு வந்தது? சிவாஜி குடும்பத்தில் என்னென்ன நடந்தது என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. சிவாஜி அவர்கள் பல்வேறு சொத்துக்களை வாங்கி பராமரித்து வந்தார். அதில் குறிப்பாக இந்த அன்னை இல்லம், அன்னை இல்லத்தினுடைய மொத்த பரப்பு கிட்டத்தட்ட 1/2 ஏக்கர்ல இருக்குது. இந்த அன்னை இல்லம் மொத்த சுற்றளவும் அன்னை இல்லம் 1/2 ஏக்கர், 1/2 ஏக்கருக்கு மேலதான் இருக்கணும். அதுல வீடு இருக்குது. இந்த 1/2 ஏக்கரும் வீடும், அதன் பிறகு சூரக்கோட்டையில் இருக்கிற மிகப்பெரிய தோப்பு, அது நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் இருக்கும். சிவாஜி கார்டன் அதெல்லாம் போயிருச்சு, கையை விட்டு போயிருச்சு. சாந்தி தியேட்டர், இன்னும் பல ஊர்களில் இருக்கிற சிவாஜியினுடைய சொத்து பத்துக்கள். இந்த சிவாஜியுடைய சொத்து பத்துக்களுக்கெல்லாம் வாரிசுகள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்தி, அவருடைய மகள் சாந்தி, அதன் பிறகு ராம்குமார், அதன் பிறகு பிரபு, இன்னொரு மகள். இவங்க 4 பேர் தான் இந்த சொத்து பத்துக்களுக்கு நேரடி வாரிசுகள். அதே சமயம் சிவாஜி அவர்களுக்கு இறுதி வரை சிவாஜியோடவர்களோட இருந்து அவருடைய படம் தயாரிப்பு கணக்கு வழக்குகள் இதையெல்லாம் பார்த்து சிவாஜி பிலிம்ஸ் அதனுடைய நிர்வாகத்தையும் எல்லாம் பார்த்த அவருடைய தம்பி இவர்களுக்கு முன்பாகவே இறந்து விடுகிறார். ஆகவே அந்த சிவாஜி பிக்சர்ஸ் அவங்க அதன் பிறகு அந்த கணக்கு வழக்குகளை பார்த்து சிவாஜி அவர்களுக்கு ஒதுக்கி விட்டு விடுகிறார். தம்பி குடும்பத்திற்கு என்னென்ன சேர வேண்டுமோ அதையெல்லாம் ஒதுக்கி விட்டுறார். பிசி சண்முகம் இறந்ததற்கு பிறகு, அதன் பிறகு சிவாஜி என்ன செய்திருப்பார் என்றால், ஒன்று, உயில் எழுதியிருக்க வேண்டும். என்னுடைய இறப்பிற்கு காலத்திற்கு பிறகு இந்தந்த சொத்துக்களை இவர் அடைந்து கொள்ள வேண்டியது என்று உயில் எழுதியிருக்க வேண்டும். அல்லது அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே சொத்து பத்துக்களை, தன்னுடைய சொத்துக்களை அவர் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கணும். செட்டில்மெண்ட் பண்ணிட்டா அந்த செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்த உடனே அந்த சொத்து அவர்கள் பெற்றவர்களுக்கு அவர்களுடைய அனுபவத்தில் வந்துடும். உயில் என்பது அப்படி அல்ல. சிவாஜி உயிரோடு இருக்கிற வரை அவருடைய அனுபவத்தில் இருக்கும், அவருக்கு சொந்தமாக இருக்கும். அவருடைய காலத்துக்கு பிறகுதான் இந்த சொத்துக்கள் இப்படி அவங்களுக்கு போய் சேரும். உயில் படிக்கப்பட்டு, அவருடைய குடும்ப வக்கீல் மூலம் உயில் படிக்கப்பட்டு, அதன் பிறகு அந்த சொத்துக்கள் மற்றவர்களுக்கு முறைப்படி பட்டா எல்லாம் மாற்றி, வருவாய்த்துறையில் பட்டாக்கள் மாற்றி, சொத்துக்களை பதிவுத்துறைக்கு அறிவித்து அதெல்லாம் அவங்க பேருக்கு மாறும். இது இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு உயில் எழுதுறதுல. ஆனால் செட்டில்மெண்ட் அந்த கையெழுத்து போட்ட ஒரு நாளிலே அதை பதிவு செய்து எல்லாம் வந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு யார் யாருக்கு செட்டில்மெண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுடைய அனுபவத்தில் போயிடும். இப்படி இந்த சொத்து அன்னை இல்லம், ஒன்று, சிவாஜி காலத்தில் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர் சொத்துக்களை செட்டில்மெண்ட் போட்டு கொடுத்திருக்கலாம், அல்லது உயில் எழுதியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் சிவாஜி இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. ஆகவே உயில் எழுதியிருந்தாலும் அவர்கள் வாரிசுகள் பேருக்கு, அவர் குறிப்பிட்ட வாரிசுகள் பேருக்கு அதெல்லாம் போய் சேர்ந்துருச்சு. சிவாஜியினுடைய அடையாளமாக இருக்கின்ற, சிவாஜி கணேசனுடைய அடையாளமாக இருக்கின்ற போக்ரோடில் இருக்கின்ற இந்த அன்னை இல்லம் பாகப்பிரிவினையிலையோ அல்லது சிவாஜி எதுவுமே செய்யாம போயிருந்தாருன்னா இவங்க பாகப்பிரிவினை பண்ணியிருப்பாங்க. அக்கா தங்கச்சி எல்லாரும், பிரபு, அவங்களுடைய அண்ணன் ராம்குமார் எல்லோருமே சேர்ந்து பாகப்பிரிவினை செய்திருப்பார்கள். அதற்கு வாய்ப்பில்லை. பாகப்பிரிவினை என்றால் அது ஒரு மிகப்பெரிய
பெரிய பஞ்சாயத்து இதெல்லாம் நடக்கும். அப்படி நடந்ததாக எதுவும் விவரம் தெரியவில்லை. ஆகவே அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே ஒன்று உயிர் எழுதியிருக்கிறார் அல்லது செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டார் சிவாஜி. அப்படி செட்டில்மெண்ட் கொடுத்ததுல இந்த அன்னை இல்லமும் அதை சுற்றியுள்ள சுமார் 1/2 ஏக்கர் காலி இடமும் ராம்குமார் குடும்பத்துக்கு வந்திருக்கு. இப்படித்தான் இந்த சொத்து ராம்குமார் குடும்பத்திற்கு வந்திருக்கிறது. இதில் பிரபுவுக்கு எந்த பங்கும் இல்லை. பிரபுவுக்கோ அவருடைய சிவாஜி அவர்களுடைய மகள் சாந்திக்கோ யாருக்குமோ எந்த பங்கும் கிடையாது. அன்னை இல்லம் முழுக்க முழுக்க ராம்குமார் மூத்த மகன் என்ற பெயரில் ராம்குமாருக்கு போயிருச்சு. இந்த ராம்குமார் சிறிய வயதிலேயே சின்ன விலையிலேயே எந்த வேலைக்கும் போகாம கொடுமாடு மாதிரி சுத்திக்கிட்டு தெரிஞ்சவர். சும்மா அந்த டி நகர் கிளப்லையும் காஸ்மோபாலிட்டன் கிளப்லையும் போய் பொழுதை போக்கி கொண்டு நல்லா தின்னுவிட்டு தூங்கினவர். அந்த ஆளு ஒரு உலகா கிளப்பை ஒரு கொடுமாடு இப்பொழுது கையை விட்டு போகின்ற சூழ்நிலை. சரி, கோர்ட்டு கேட்குது, பதில் மனு தாக்கல் பண்ண கூட உனக்கு முடியலையா? நீ எந்த கிளப்ல ஆடிக்கிட்டு இருந்த, சீட் ஆடிக்கிட்டு இருந்த? அறிவில்லை உனக்கு? நீலாம் சிவாஜிக்கு மகனா வந்து பிறந்து தொலைச்சது அவருக்கு மிகப்பெரிய அவமானம். இதை விட பெரிய அவமானம் சிவாஜி என்ற மாபெரும் கலைஞனுக்கு எதுவும் இவங்க தேடித்தரல. சிவாஜிக்கு புகழ இவங்க என்ன புகழ் தேடித்தர போறாங்க? சிவாஜிக்கு இவங்க எல்லாம் புகழ் தேடித்தர தேவையில்லை. அவமானப்படுத்தாம இருந்தாவே பெரிய விஷயம். ஆனால் அந்த அவமானத்தை கொண்டு வந்து விட்டு விட்டார் ராம்குமாரும் அவருடைய குடும்பம். சிவாஜி ஒரு கியூட் ஹீரோவா, ஒரு தமிழகத்தை வசீகரிக்கின்ற ஒரு ஹீரோவா இருக்கும் பொழுது இவர் கிழமை மாதிரி வெள்ளேறு நரைச்ச தலையோட தெரிஞ்சவர். இதுவே சிவாஜிக்கு மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. தகப்பனார் கண்ணெதிரிலேயே தகப்பனாரை விட கிழவனாக கிழடு தட்டிய தோற்றத்தில் இந்த ஆளு தெரிஞ்சார். அதனாலே அவர் பாதி சிவாஜி இறந்துட்டார். ஒன்னத்துக்கு லாயக்கு இல்லாத ஆள் ராம்குமார். அவர் ஒரு பிள்ளை பெற்று வளர்த்திருக்காரு. அவன் பேரு துஷ்யந்த். அந்த துஷ்யந்தை வச்சுதான் படம் சக்சஸ்ங்கிற படத்தை எடுத்தாங்க. சக்சஸ் படம் ஊத்திக்கிருச்சு. அதுக்கு செய்த விளம்பரங்கள் அது இது எல்லாம் நிறைய. சக்சஸ் படம் சிவாஜி உயிரோடு இருக்கும் பொழுதே சக்சஸ் எடுத்தாங்க. ஆகவே அந்த வகையில் மிகப்பெரிய அடி விழுந்தது அவங்களுக்கு. அது முழுக்க சிவாஜி உயிரோடு இருந்ததுனால அந்த சமயத்தில் அவர் ஏதோ அதை மேனேஜ் பண்ணி அந்த கடன் கப்பில இருந்தெல்லாம் அவர் ஓரளவு மீண்டு வருவதற்கு உதவி செய்திருக்கிறார் சிவாஜி. ஆகவே இந்த விஷயத்தை எல்லாம் அவங்க பேசல. இந்த துஷ்யந்தினால இவ்வளவு கோடி நட்டம், இதற்கு என்ன செய்யறது, இந்த இதை ஒதுக்குங்க அப்படின்லாம் இவங்க சொல்லலை. ஏன்னா சிவாஜி சம்பாதித்த சொத்து அவர் சரி போனா போகட்டும் பேரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு இருந்த சொத்துக்களை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் பைத்தியகாரத்தனமாக மறுபடியும் இந்த பையனுக்கு, இந்த துஷ்யந்துங்கிற பையனுக்கு கொண்டு போய் இந்த அன்னை இல்லத்தை ராம்குமாருக்கு தான் கொடுத்திருப்பார். அவர் சொத்து போனது ராம்குமாருக்கு தான். ராம்குமார் ஒன்று இந்த சொத்தை வைத்து அடமானமாக வைத்து ஜெகஜால கில்லாடி படம் எடுப்பதற்காக அடமானம் வைக்கும் பொழுது ராம்குமார் பெயரில் இந்த சொத்து இருந்தால் ராம்குமார் ஜாமீன் கையெழுத்து போட்டுக்கணும். இது கொலாட்டரல் செக்யூரிட்டியாக இந்த சொத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த சொத்து இப்படித்தான் போயிருக்க வேண்டும். ஒன்று ராம்குமார் தன்னுடைய மகனுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்திருக்கணும். செட்டில்மெண்ட் கொடுத்தா அதை கொலாட்டரல் செக்யூரிட்டியா அவர் துஷ்யந்த் கொடுத்திருப்பார். இல்லாவிட்டால் ராம்குமாரே தன்னுடைய சொத்தை, தன் பெயரில் இருக்கின்ற அன்னை இல்லத்தை அவர் கொலாட்டரல் செக்யூரிட்டியாக கொடுத்து இந்த 3.5 கோடி ரூபாயை ஜெகஜால கில்லாடிக்காக வாங்கி பொறிச்சிட்டானுங்க. ஆம்லெட் போட்டது மாதிரி போட்டுட்டானுங்க. சொத்து இப்ப சரி, சொத்தை கொடுத்துட்டீங்க, சொத்தை கொலாட்டரல் செக்யூரிட்டியா வச்சுட்டீங்க. படம் வெளிவர முடியல, வெளியிடவே முடியல. படம் இன்னும் முடியல. ஜெகஜால கில்லாடி அப்படியே இருக்கு. ஏற்கனவே இவனை வச்சு எடுத்து சக்சஸ் படம் எடுத்து பல கோடி ரூபாய் நட்டா இந்த அறிவு வேணாம் அந்த ராம்குமாருக்கு. தமிழகத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்ற இந்த அன்னை இல்லம், அண்ணன் சிவாஜி அவருடைய அடையாளம், தமிழகத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த கலைஞனுடைய அடையாளமாக இருக்கின்ற அன்னை இல்லத்தை கொண்டு வைத்து நீ வைக்கலாமா? வைத்து இப்பொழுது சரி வச்சுட்டீங்க, பணம் கடன் வாங்கினீங்க, கொடுக்க முடியல, திருப்பி கட்ட முடியல, அவன் கோர்ட்டுக்கு போறான். கோர்ட்ல இருந்து உனக்கு நோட்டீஸ் கொடுத்தான்ல, நோட்டீஸ் கொடுத்த உடனே நீ என்ன செஞ்சிருக்கணும்? நோட்டீஸ் கொடுத்த உடனடியாக அதுக்கு பதில் கொடுக்கணுமா இல்லையா? உன்னுடைய வக்கீலை வச்சு வக்காலத்து வாங்கியிருக்கணுமா இல்லையா? வாய்தா வாங்கியிருக்கணுமா இல்லையா? இதை பற்றி அந்த கோர்ட் உங்களுக்கு நோட்டீஸ், உங்களுடைய பதில் மனுவை கேட்கும்போது பதில் மனுவை நீங்க பண்ணவே இல்லை. அப்ப கோர்ட் என்ன செய்து எக்ஸ்பார்ட்டியா தீர்ப்பளிக்கிறாங்க.
இது நடந்தது. இதுதான் எக்ஸ் பார்ட்டியா தீர்ப்பளிக்கிறாங்க. தீர்ப்பளிச்சு இந்த சொத்துக்களை ஜப்தி செய்யுங்கிறாங்க. ஜப்தி செய்தால் என்ன? ஜப்திங்கிறது முதல்ல கோர்ட் இந்த சொத்தை எடுத்துக்கிறது. ஜப்திங்கிறது கோர்ட் அண்டர் கோர்ட்ல போயிடும். அதன் பிறகுதான் பாதிக்கப்பட்ட நபர் கடன்காரருக்கு பணம் கொடுப்பதற்கு கோர்ட் ஒருத்தரை நியமிச்சு ஏலம் விடுவாங்க. சிவாஜியுடைய சொத்து மட்டுமல்ல, சிவாஜியுடைய மானமும் ஏலம் போகும். இனிமேல் தான் ஏலம் விடுவார்கள். அதற்கு ஒரு தேதியை செட் பண்ணி அந்த தேதியில் ஏலம் விடுவார்கள். அப்பொழுதுதான் இந்த சொத்து கைமாறும். ஆகவே இன்னும் கால அவகாசம் இருக்கிறது இந்த சொத்தை மீட்பதற்கு. ஆக இப்பொழுது ஜப்தி நடக்க போகிறது. அந்த இதில் இருக்கிற பர்னிச்சர்ஸ் அது இது எல்லாம் கால்குலேட் பண்ணி மொத்த விஸ்தீர்ணம் எவ்வளவு, இந்த வீடு எவ்வளவு பெறும், இதையெல்லாம் இந்த ஜப்தி பண்ணதுக்கு பிறகு பார்ப்பாங்க. ஒரு கணக்கு போட்டு பார்ப்பாங்க. கணக்கு போட்டு பார்த்து தான் ஏலத்தொகையை நிர்ணயம் பண்ணுவாங்க, ஆரம்ப தொகையை நிர்ணயம் பண்ணுவாங்க. ராம்குமார் என்ன செய்ய போகிறார் என்பது தெரியவில்லை. நமக்கு தெரிந்த ஒரு விஷயம், அரசு, அதாவது மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக தமிழக அரசின் சார்பில் இந்த சொத்தை ஏலத்தில் இடுங்க. தயவு செய்து இந்த சொத்தை தமிழக அரசு கையகப்படுத்தி ஒரு நினைவு சின்னமா, சிவாஜிக்கு ஒரு நினைவு சின்னமா வைங்க. அது போதும். தமிழகத்தினுடைய அடையாளம், தமிழகத்தினுடைய பண்பாட்டை உச்ச நிலைக்கு கொண்டு சென்றவன். பிற இந்த நாட்டினுடைய பல்வேறு மொழியினருக்கும் பல்வேறு கலாச்சாரம் உள்ளவர்களுக்கும் தமிழகத்தினுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை திரை வடிவிலே கொண்டு சென்று சேர்த்த சிவாஜி, இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிவாஜி, என்றென்றும் வாழக்கூடிய சிவாஜி அவர்களுடைய வீட்டை அரசு, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு கையகப்படுத்தி உடனடியாக அதை அரசு நினைவு சின்னமாக, தமிழக அரசினுடைய நினைவு சின்னமாக ஆக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. அவருடைய முதல் படம், அண்ணன் சிவாஜி அவர்களுடைய முதல் படத்திற்கு கதை வசனம் எழுதியதே ஸ்டாலின் அவர்களுடைய, மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையார் கலைஞர் அவர்கள். ஆகவே அந்த உரிமையிலும் நீங்கள் செய்யலாம். உடனடியாக அந்த வேலையை தமிழக முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.